வெற்றிவேல் முருகனுக்கு அருள் எல்லாம் வல்ல பிரணாபுரி ஆண்டவன் கருவ குருநாதர் அருணாபிரதே சரம் சம்சரம் என் பெருமான் கருண் முழுது மற்றும் குருநாதர் ஸ்ரீ அரங்கசாமி திருவாரூர் திருப்பண்ண மகாமந்தத்தில் கௌமார இனத்தத்து வருஷப்படி பாடல் 1605 அப்படி ஏழும் என தூங்கும் பொதுப்பாடல்கள் பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடி சமர்ப்பிப்போம் முருகாஜன். இந்த பாடல் பிறவி அற எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தத்தன தான தன தானன தத்தன தான தானன தத்தன தான தானன தன தான இதான் பாடல். அப்படி ஏழும் வகுத்து வழாது போதினின் அக்கிரம வியோம கோழகை மிசை வாழும் அக்ஷர தேவி கோவின் விதிப்படி மாறி மாறி அனைத்து உரு ஆய காயம் அது அடைவே கொண்டு இப்படி யோனி வாய்தொரும் உற்பவியா விழா உலகில் தடுமாறியே திருதர் காலம் எத்தனை ஊழி காலம் எனக்கு தெரியாது. வாழி இனி பிறவாது நீ அருள் புரிவாய். கற்பகம் வேளம் எய்வன பச்சிட ஏனல் மீது உரை கற்புடை மாது தோய் தரும் அபிராம கற்புர தூளி லேபன மல்புய பாகசாதன கற்பக லோக தாரண கிரிசால விப்ர சமூக வேதன பச்சிம பூமி காவல வெட்சி நீபமாலையும் அடிவோனே மெத்திய ஆடி சேரென வெற்பொடு சூரன் நீரென விக்ரம வேலை ஏவிய பெருமாளையும் முடிகிறார். முதல் பகுதியில் அப்படி ஏழும் வகுத்து வளாது போயினி அக்ரம வியோம கோடகை மிசை வாழும் அக்ஷர தேவி கோவின் விதிப்படி மாறி மாறி அனைத்து உரு ஆய காயம் அது அடைவை கொண்டு இப்படி யோனி வாய்தோறும் உற்பவியா விழா உலகில் தடுமாறிய திருதல் காலம் எத்தனை ஊழி காலம் எனக்கு தெரியாது. வாடி இனி பிறவாது நீ அருள் புரிவாயின்னு சுவாமி ரொம்ப இணக்கமாக எம்பெருமான் திருவிழா சமர்ப்பிக்கிறார். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அந்த வகையில் அப்படி அந்த உலகங்கள் ஏழும் பூலோகம் போலோகம் சோலோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் அப்படின்னு மேல் உலகு ஏழும் அதலம் தலம் சுத்தலம் தராதலம் மகாதலம் ரசதலம் பாதாளம் அப்படின்னு கீழ் உலகு ஏழும் வளாது தவறுதல் இல்லா வகையில் வகுத்து படைத்து போதினி அதாவது போதினி மிசை தாமரை மலரினும் அக்ரம முதன்மைத்தனமான வியோம கோடகை மிசை அண்டகோளத்தினும் வாழ்கின்றவரும் அக்ஷர தேவி எழுத்துக்கு தேவியான சரஸ்வதி தேவிக்கு தலைவருமான பிரம்மதேவர் இட்ட விதிப்படி எழுதியுள்ள விதி எழுத்தின்படி மாறி மாறி பிறப்புகள் மாறி மாறி அனைத்து உருவாய எல்லா உருவையும் கொண்ட காயமது உடல்களை அடைவே கொண்டு முறையே நான் எடுத்து இவ்வாறாக யோனி வாய்தோறும் 84,100,000 யோனி பேதங்களிலும் உற்பவித்து தோன்றி பிறந்தும் விழா பின்னர் இறந்தும் இங்கனம் உலகில் தடுமாற்றம் அடைந்து திருதல் காலம் அலைகின்ற காலம் எத்தனை ஊழிகாலம் என்று தெரியாது. இறைவனே நீ வாழ்வையாக இனியேனும் நான் பிறவா வண்ணம் நீ அருள் புரிவாயாக முதல் பகுதியில் வேண்டுகிறார். ரெண்டாவது பகுதியில் கற்பகம் வேளம் எய்வன பச்சிட ஏனல் மீது உரை கற்புடை மாது தோய் தரும் அபிராம கற்புர தூளி லேபன மல்புய பாகசாதன கற்பக லோகதாரண கிரிசால விப்ர சமூக வேதன பச்சிம பூமி காவல வெற்றியும் நீபமாலையும் அணிவோனை மெத்திய ஆழி சேர் எழ வெற்பொடு சூரன் நீர் எழ விக்ரம வேலை ஏவிய பெருமாளையும் முடிகிறார். அதாவது கற்பகம் தென்னை வேளம் கரும்பு இவைகளுக்கு ஒப்பாக நீண்டு வளர்ந்துள்ள பசிய இளம் திணைகள் உள்ள புனத்தில் வீற்றிருந்த கற்பு நிறைந்த மாது வள்ளி அனைதரும் அபிராம அழகனை பச்சை கற்பூர தூளி லேபனம் பொடி பூச்சி அணிந்துள்ளவனும் மல்யுத்தத்துக்கு ஏற்ற புயத்தை உடையவனுமான பாகசாதன் இந்திரனுடைய கற்பக விருட்சங்கள் உள்ள பொன்னுலக தாரண ரட்சித்தவனே பொன் உலகுக்கு நிலைத்த வாழ்வை தந்தவனே கிரிசாலத்தவனே மலைக்கூட்டத்தில் விளங்குபவனே விப்ர சமூக அந்தனர் கூட்டத்தில் இருப்பவனே வேதத்தில் உள்ளவனே பச்சிம பூமி மேல்புறத்தில் உள்ள பூமி விண்ணுலகின் அல்லது பச் இம பூமி பொலிவு உள்ள பொன் உலகின் காவலனை வெற்றியும் கடப்பமாலையும் அணிபவனே நீர் நிரம்பிய கடல் சேறு பட்டட எழுகிரியும் சூரனும் பொடிபட்டடிய பராக்கிரமம் பொருந்திய வேலை செலுத்திய பெருமாளே இனி பிறவாது நீ அருள் புரிவாயின்னு வேண்டுகிறார். முதல்ல விதிப்படி மாறி மாறி ஏட்டின் விதிப்படி அப்படிங்கிற திருப்பூர் இந்த இடத்த படிக்கும்போது நம்ம ஞாபகத்துக்கு வரும். இந்த பாடலுடைய முதல் 4 அடிகள் சோகரசம் நிறைந்தன. இந்த பாடலையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். அவ்வளோ அற்புதமான பாடல், மனப்பாடம் செய்யத்தக்க பாடல். பாடலுடைய 2வது பகுதியில் விப்ர சமூகங்கள் அப்படின்னா அந்தனர் வெறுக்கை அப்படின்னு திருமுறாட்டுப்படை சொல்கிறார். விப்ர குலத்தவர்னா அந்தனர் குலத்தவர். விப்ர சமூகம் அந்தனர் வெறுக்கை அப்படின்னு திருமுறாற்றுப்படை அடிக்கிற நினைவு வச்சுக்கணும். வேலைக்காரன் வகுப்பில் வேதியர் வெறுக்கையும் பார், விப்ரருக்கு ஆதரன் பார் திருப்போல். அதே தான் இங்கே சொல்கிறார் விப்ர சமூகங்கிற. அடுத்தது வேதனம்னா மறைநாயகனே அப்படின்னு கந்தநம்பூதி சொல்கிறார்ல, வேதத்தில் வாழ்பவன் மறைக்கு நாயகன் கந்தநம்பூதி 46வது சொல்கிறார். அடுத்தது இந்த அற்புதமான பாடலில்
முதல் பதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பிறப்பு எழுகடல் மணலில் அளவீடு அதிகம் எனது பிறவி அவதாரம், அதே கருத்து. அவ்வாறாக 14 உலகங்களும் தவறில்லாமல் படைச்சு தாமரை மலரில் அமர்ந்து முதன்மை ஸ்தானம் வகிப்பவரும் அண்டகோளத்திலும் வாழ்கின்றவரும் சரஸ்வதி தேவியின் கணவருமான பிரம்மதேவன் எழுதியுள்ள விதியின்படி பிறப்புகள் மாறி மாறி எல்லா உருவங்களையும் கொண்ட உலர்களை முறையே நான் எடுத்து இவ்வாறாக 84 லட்சம் கருக்குழி பேதங்களிலும் தோன்றி பிறந்தும் பின்னர் இறந்தும் இப்படி உலகில் தடுமாற்றம் அடைந்து அலைகின்ற காலம் எத்தனை ஊழி காலம்னு எனக்கு தெரியாது. இறைவனே நீ வாழ்வாயாக, நான் இனி பிறவாமல் நீ அருள் புரிய வேண்டும் கேட்கிறார். வாழ்வாய் இனி நீ மயில்வாகனேன்னு கந்தர் அனுபவம் சொல்கிற அதே கருத்தை இந்த பாடலே வைக்கிறார். 2வது பதில தென்னை கரும்பு இவைகளுக்கு ஒப்பாக நீண்டு வளர்ந்துள்ள பசுமையான இளந்திணைகள் உள்ள புணத்தில் வீட்டிருந்த கற்பு நிறைந்த வள்ளி தழுவும் அழகனே, பச்சை கற்பூர பொடி பூசிய மல்யுத்தத்துக்கு ஏற்ற பேத்தை உடையவனே, இந்திரனுடைய நினைத்தே தரும் கற்பக மரங்கள் உள்ள பொன்னுலகத்துக்கு நிலைத்த வாழ்வை தந்தவனே, மலைக்கூட்டத்தில் விளங்குபவனே, அந்தனர் கூட்டத்தில் இருப்பவனே, வேதத்தில் உள்ள பெருமானே, மேல்புறத்தில் உள்ள விண்ணுலகின் காவலனே, வெற்றியும் கடப்பமாலையும் அணிபவனே, நிரம்பிய கடல் செயற்பட்ட இடமும் 7 கிரிகளும் சூரனும் பொடிப்பட்டடியும் பராக்கிரமம் பொருந்திய வேலை செலுத்திய பெருமாளே, இனி நீ வாழ்வாயாக, நான் இனி பிறவாமல் நீ அருள் புரிவாயாக என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனி ஆண்டவன் திருவிழா சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றி வேல் முருகனுக்கு குரு அருணாபெருமனுக்கு முருகா 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 பிரணாபுரம் திருப்பம் சமர்ப்பணம் முருகாசனம்.